வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுடைய 12/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ சேர்த்து மொத்தம் இன்னொரு 6 வீடியோ இருக்குப்பா. அதோட ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சிடும். அடுத்து ஜே எக்ஸாம், அடுத்து டெக்னீஷியன் எக்ஸாமோடைய கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துடலாம். ஒரு கோனிக்கல் டென்ட், ஒரு கூம்படியில் ஒரு டென்ட் இருக்குது. அந்த டென்ட்டில் 40 பர்சன் அக்காமடேட் பண்ணலாம், இருக்கலாம். அதில் ஒவ்வொரு பர்சனும் அதை அந்த கிரவுண்டினுடைய ஒவ்வொரு பர்சனுக்கு குறைஞ்சது 5 மீட்ரு ஸ்கொயர் ஸ்பேஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு ஏர் 70 மீட்டர் கியூப் காற்று தேவை. அப்படின்னா அந்த கூம்புடிவ டென்ட்டினுடைய ஹெயிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன, இந்த கொஷினில் மொத்தம் 40 பர்சன் இருக்காங்க. அந்த அடிப்பாகன்றது ஒரு கூம்புடிவ டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோமா. இந்த டென்ட்டில் அடிப்பாகத்தில் 40 பேர் உட்கார மாதிரி இடம் இருக்கும். 40 பேர் உட்கார மாதிரி ஸ்பேஸ் இருக்குமா. அப்போது இது என்னவா இருக்குது, ஒரு வட்டம் மாதிரி இருக்குமா. சரிங்களா, அடிப்பாகம் கூம்பினுடைய அடிப்பாகமும் ஒரு வட்டமாக இருக்குமா. ஸோ சாரிங்க, பாடத்துக்கு மன்னிச்சிருங்க. ஸோ அடிப்பாகம் ஒரு வட்டம் மாதிரி இருக்குமா. சரிங்களா, அப்போது பை ஆர் ஸ்கொயர்னுடைய மதிப்பு என்ன, பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு சர்க்கிள். சரிங்களா, அடிப்பாக பேஸ் ஒரு சர்க்கிளாக இருக்கும். வட்டத்தினுடைய பரப்பளவு ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம், அந்த வட்டத்தோட பரப்பளவில் 40 பேர். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவை, 5 மீட்டர் ஸ்கொயர் ஸ்பேஸ் தேவை. சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். அப்போ பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு தெரியும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த டென்ட்டினுடைய மொத்த வால்யூம் எவ்வளவு, அந்த கூம்பினுடைய சரியா கோனுடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா, இந்த டென்ட்டில் 40 பேர் 70 மீட்ரு ஏர் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீத் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டென்ட்டு முழுக்க 70 மீட்ரு ஏர் ப்ரீத் இருக்குமா. ஸோ 40 × 70 பேர்த்துக்கு 40 பேர்த்துக்கு தேவைன்னா 70 மீட்டர் கியூப் ஏர் இருக்குமா. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அப்போது 1/3 இந்த பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு தெரியும். சரிங்களா, பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு இங்கே இருக்குது. அப்போ இதில் வேல்யூ புட் பண்ணி அப்படின்னா 1/3 40 × 5 நமக்கு என்ன தேவை, இந்த கூம்புடைய டென்ட்டினுடைய உயரம் தான் தேவை. சரிங்களா, அப்போ 40 × 70 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 40க்கு 40 அடி ஆயிரும். சரிங்களா, அடுத்து ஹெயிட்டோட மதிப்பு 70 × 3 வகுத்தல் 5ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 210 / 5 = 42 மீட்டர்ன்றது தான் டென்ட்டினோட உயரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மறுபடியும் கான்செப்ட் சொல்கிறேன். கூம்புடிவ டென்ட்டு, அந்த டென்ட்டினோட அடிப்பாகத்தில் 40 பேர் உட்கார்றதுக்கான இடம் இருக்குது. அந்த ஒவ்வொருத்தருக்கும் 5 மீட்டர் ஸ்பேஸ் தேவைப்படுது, அந்த இடம் தேவைப்படுது. அப்படின்னா அந்த வட்டம் கூம்பினோட அடிப்பாகம் வட்டமாக இருக்கும். ஸோ அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு தானே, அந்த மொத்தமாக 40 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா, 40 பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. சரிங்களா, ஒட்டு மொத்தமாக. அப்போது அந்த அடிப்பரப்பினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, வட்டத்தினுடைய ஃபார்முலா பரப்பளவுக்கு பை ஆர் ஸ்கொயர், அதோட மதிப்பு 40 × 5. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த கூம்புடிவ டென்ட்டுக்குள்ளே மொத்தம் 40 பேரும் சுவாசிக்கிறதுக்கு 70 மீட்டர் கியூப் ஏர் தேவை. அப்போது 40 × 70 அந்த ஒட்டுமொத்த கூம்பினுடைய பரப்பளவாக இருக்குமா. ஒட்டுமொத்த கூம்பினுடைய பரப்பளவு 40 × 70 இருக்குமா. அப்போது நம்ம பை ஆர் ஸ்கொயர் மதிப்பு தெரியும், அதை புட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு டென்ட்டோட ஹெயிட் நமக்கு கிடச்சிருது. அவ்வளோதாங்க, = 42 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு 1092 மீட்ரு நீளமுள்ள ஒரு ட்ரெயின் ஒரு கம்பத்தை 52 செகண்டில் கிடக்குது. அதே ட்ரெயின் அதே ஸ்பீடில் 294 மீட்டர் நீளமுள்ள ஒரு பிளாட்ஃபார்மை கிடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் தான். இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், அப்புறம் ட்ரெயினோட அந்த பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் தெரியும். அப்புறம் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு தெரியுமா, தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு டைம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, நமக்கு டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஸ்பீடு = டிஸ்டன்ஸ், சாரி டைம் தான். ஆமாம், ஸ்பீடு தான் தேவை. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஃபஸ்ட்டு 1092 மீட்டரை 52 செகண்டில் கடந்துருது. சரிங்களா, ட்ரெயின். அப்போது நமக்கு ஸ்பீடு என்ன, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 104 மிச்சம் 5 மீட்டர் 21 மீட்டர்/செகண்ட்ன்றது தான் ட்ரெயினோடைய ஸ்பீடு. நமக்கு இப்போ என்ன, நமக்கு ட்ரெயினோட ஸ்பீடு தெரியும், மொத்த டிஸ்டன்ஸ் தெரியும், நமக்கு டைம் தான் இப்போ தேவை. ஸோ டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. சரிங்களா, டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளவு, முதல்ல ட்ரெயினோட லென்த்து 1092 மீட்டர், அடுத்து பிளாட்ஃபார்மோட லென்த்து 294 மீட்டர், ஸ்பீடு எவ்வளவு 21 மீட்டர்/செகண்ட்². சரிங்களா, இதை சுருக்குனீங்க அப்படின்னா 1380 வரும். 1380
86ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 1386 வகுத்தல் 21. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 66ன்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு ட்ரெயின் எடுத்துக்கிற நேரம் 66 செகண்ட். மனிதனை கடக்கிறதுக்கு 52 செகண்ட், அந்த பிளாட்ஃபார்ம் கடக்கிறதுக்கு 66 செகண்ட் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு 4 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், அடுத்தடுத்த 4 ஒற்றைப்படை எண்களுடைய ஆவரேஜ் சராசரி வந்து 42 அப்படின்னா அதில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர்னுடைய சம் ஆஃப் டிஜிட் சரிங்களா, இலக்கங்களுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு நல்லா தெரியும் ஆவரேஜ்னு என்ன, நடுவில் உள்ள நம்பர் சரிங்களா. ஸோ மொத்த நம்பர் 4 நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், அப்புறம் ஃபோர்த் நம்பர் சரிங்களா. இதில் ஆவரேஜ் எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குங்களா சரிங்களா. 3 நம்பர்னால் அது நடுவில் உள்ள நம்பராக இருக்கும். ஸோ இந்த 4 நம்பருக்கு நடுவில் உள்ளது என்ன, அது 2.5 தான் இருக்குமா. ஸோ இந்த இடத்துல வந்து 42ன்னு சொல்லியிருக்குமா அந்த நம்பர். ஸோ அடுத்த நம்பர் என்ன வரும், ஸோ ஆட் டிஜிட் சரி. இங்கே 42னா இந்த இடத்துல என்ன வரணும், 41, 39. ஏன்னா இது எல்லாமே அடுத்தடுத்த ஒற்றைப்படை இலக்கங்களா. இது வந்து நடுவில் இருக்கிறது இரட்டைப்படை. அதுக்கு பக்கத்தில் உள்ளது 41 இருக்கும், அதுக்கடுத்து 43 இருக்கும், அதுக்கடுத்து 45 இருக்கும் சரிங்களா. நமக்கு தேவையானது ஹையஸ்ட் நம்பர்னுடைய இலக்கங்களுடைய கூடுதல். ஸோ 4 கூட்டல் 5 9. ஸோ இது வந்து நம்ம வந்து ஷார்ட்கட் மாதிரி பண்ணுறது. சப்போஸ் தெரியல, ஃபார்மில் ஷார்ட்கட் மாதிரி தெரியல அப்படின்னா டைரக்ட் மெத்தடில் போடலாம் சரிங்களா. ஃபஸ்ட் அந்த எண்ணை வந்து ஒரு ஒற்றை இலக்க எண் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் என்ன இருக்கும், x+2ன்னு சொல்லியிருக்குமா. x+1ன்னு சொல்லி போட்டிங்கன்னா இது ஒற்றை இலக்கம். அப்போ ஒற்றை இலக்கத்தோட இன்னொரு ஒற்றை இலக்கம் கூட்டினீங்கன்னா 2ன்னு சொல்லி டபுள் டிஜிட், அதாவது இரட்டை இலக்கமாக வந்துடும். ஸோ x+2, x+4, x+6 சரிங்களா. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் வந்து 42 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 4 × 42. ஸோ அந்த எண்களுடைய மொத்த அளவு 4 × 42ன்னு சொல்லியிருக்குமா. ஸோ கூட்டுங்க, 4x + 12 = 4 42 168. ஸோ 4xோட மதிப்பு 156 சொல்லியிருக்கோம். எக்ஸோட மதிப்பு 3×12 9×12 36. நமக்கு என்ன தேவை, இருக்கையில் ஹையஸ்ட் நம்பர்னுடைய sum of digits. ஸோ x+6 = 39 + 6 45 = sum of digits என்ன வரும், 9ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இது வந்து பேசிக் கான்செப்ட். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து. இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்கட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் தேடாதீங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து தன்னை போல் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா. அடுத்ததாக இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 50 வரைக்கும் ஸ்கொயர் கியூப் படிச்சுக்கோங்க. ஸோ 2809 வந்து எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 ஸ்கொயர். ஸோ ரூட் வெளியே எடுத்திங்கன்னா 53 சொல்லி வரும். இது வந்து 53 ஸ்கொயர். ஸோ ரூட் வெளியே எடுத்திங்கன்னா 53 சொல்லி வரும் சரிங்களா. அப்போது 29 × 2 × 742 வகுத்தல் 53 சரிங்களா, 53. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை வரும் அப்படின்னா 14 சொல்லி வரும் சரிங்களா. இங்கிட்டு ப்ளஸில் இருக்கிற 784 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ -784 = y. இது சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 812 சொல்லிடும். ஸோ இந்த 3 நம்பரை பெருக்கினீங்கன்னா 812 - 784 = 28ன்றதான் ஆன்சர் சரிங்களா. யூனிட் டிஜிட்டில் போட்டாலும் நீங்கள் வந்து போட்டுடலாம். 9 × 2 8, 18க்கு 8, 8×32 2, 2லேருந்து -4 போச்சுன்னா 8ல் முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட்டில் முடியணும். யூனிட் டிஜிட் 8ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அது 28 சரிங்களா. அடுத்ததாக ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 14, 42, 56, 54, 6 சரிங்களா. இந்த 4 எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இயல் எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 14, 42, 54, 6 இது எல்லாத்துக்கும் மிச்சம் எடுத்துங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க சரிங்களா. மிச்சம் எடுத்தீங்க அப்படின்னா 2 7 2 14 21, அடுத்து 27, அடுத்ததான் 3 சரிங்களா. அடுத்து 3ஆல் அடி கொடுத்தி 3ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 3 7 அப்படியே வரும். 7 3 21, அடுத்து 9 3 27 1 சரிங்களா. அடுத்து 7ஆல் அடி கொடுக்கலாம். 7ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 1 9 1 சரிங்களா. அப்போது நமக்கு தேவையான ஆன்சர் என்ன வரும், 2 × 3 × 7 × இங்கே ஒரு 9 இருக்குது, அதை விட்டுறக்கூடாது 9 சரிங்களா.
29 6 42 42 × 9 ஈக்குவல் டு 4 360 360ஓட ப்ளஸ் ஒரு 18 378. அதுதான் வந்து இந்த 4 எண்களால் வரக்கூடிய மிகச்சிறிய நேச்சுரல் நம்பர். சரிங்களா? அடுத்ததாக இது ஒரு நல்ல கணக்குப்பா. இந்த கணக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 120 லிட்டர் உள்ள மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். 120 லிட்டர் பாலும் தண்ணீரும் கலந்துள்ள ஒரு கலவை இருக்குது. அந்த கலவையில் வந்து தண்ணீரோட அளவு வந்து 15%. சரிங்களா? அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணீர் சேர்த்திங்க, அந்த கலவையில் எவ்வளோ தண்ணீர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த கலவையில் இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவு 25% மாறும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குது, ரெண்டாவது வாட்டரை ஆட் பண்ணுறோம், வாட்டரோட அளவு மாறுது. சரிங்களா? முதல்ல தண்ணியில் 15% இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம், அப்படி தண்ணீரை சேர்க்கும் பொழுது 25% மாறுது. ஸோ இதில் வந்து இந்த கலவையில் அந்த பாலும் தண்ணீரும் இருக்கக்கூடிய கலவையில் நிலையாக இருப்பது எதுவோ, சரியா, விச் இஸ் கான்ஸ்டன்ட். சரியா? கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா கணக்கு வந்து உங்களால் போடுறது ஈஸி. கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? இங்கே ரெண்டுலேயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வேல்யூ மில்க்கு தான். சரிங்களா? பாலோட அளவு தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது 120 லிட்டரில் 15% தண்ணீர் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 85% பாலாக இருக்குமா? 85% மில்கோட அளவு தான் பார்க்க போகிறோம் இப்போது. ஏன்னா அதுதான் வந்து நிலையாக இருக்குது, ரெண்டு பக்கமும் மாறாமல். ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே அளவு தான் வந்து ரெண்டாவது உள்ளே இருக்கும். சரிங்களா? 120ல் 85% வந்து பாலாக இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்? இந்த 120 லிட்டரோட வந்து கொஞ்சம் தண்ணீர் சேர்க்க போகிறோம். தண்ணீர் சேர்க்கும் பொழுது 120 + x லிட்டர் வரும். இதில் வந்து இந்த பாலினுடைய அளவு என்னவாக இருக்கும்? தண்ணீர் வந்து 25% அப்படின்னா பாலினுடைய அளவு எவ்வளோ இருக்கும்? 75% இருக்குமா? சதவீதமாக இருக்குமா? சதவீதத்துக்கு சதவீதம் கேன்சல் ஆகிரும். அடுத்து 75க்கு அடிச்சிங்க அப்படின்னா 17, இங்கே 15. சரிங்களா? 5 அடி கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக 15 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8. சரிங்களா? அப்போது 8 17 7 17 119, 8 17 136. சரிங்களா? இதில் மதிப்பு 136 வரும். ஸோ 120 கூட்டல் எக்ஸினுடைய மதிப்பு 136 அப்படின்னா எக்ஸினோட மதிப்பு என்ன? 16. எக்ஸுன்றது என்ன? சேர்க்கப்படக்கூடிய நீரின் அளவு 16 லிட்டர். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, எந்த வேல்யூ வந்து நிலையாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கணக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக 2401. சரிங்களா? இந்த சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு மதிப்பு கேட்குறாங்க. இது வந்து 49 ஸ்கொயருக்கு இணையாக இருக்குமா? சரிங்களா? 49 ஸ்கொயர். ஒரு நிமிஷங்க. 6வது கணக்கு. எஸ், 49 ஸ்கொயர். சரிங்களா? அப்போது 13 × 7 × 686 வகுத்தல் 49. சரிங்களா? இங்கிட்ட இருக்க ப்ளஸில் இருக்க, சரிங்களா, ஈக்குவல் டு y + 785 அப்படி வச்சுக்கலாம். இதை அடி கொடுத்திங்கன்னா 7 7 49. 7 அடி கொடுத்திங்கன்னா 9 7 63, மிச்சம் 6, 8 7 56. ஸோ 13 × 98. 13 × 98 எப்படி இருக்கலாம்? 13 × 100 - 2ன்னு சொல்லி எடுக்கலாமா? ஸோ அப்படி எடுத்திங்கன்னா 1300 - 26. அப்போ எவ்வளோ வரும்? 1274. சரிங்களா? 1274. கரெக்டு தானா? ஓகே. அப்போது நமக்கு தேவையானது என்ன? 1274 - 785 ஈக்குவல் டு ஒய்யோட மதிப்பு. அப்போ இது ரெண்டையும் சுருக்கணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 483 தான் ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ ஸ்கொயர் கியூப் 50 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து கணக்கில் வந்து நிறையா கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு சதுர வடிவில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. சரிங்களா? ஒரு சதுர வடிவில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. ஒரு ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டினுடைய பரப்பளவு A × இதோட பரப்பளவு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? A × A. இதோட பரப்பளவு எவ்வளோ ஆகுமா? 961 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா இந்த பக்கத்தோடைய அளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவு. சரிங்களா? சதுரத்துக்கு ஸ்கொயர். சரிங்களா? ஸ்கொயரோட ஏரியாவுக்கு மதிப்பு என்ன? ஸ்கொயரோட ஏரியாவுக்கு மதிப்பு A² தான் அதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? பக்கங்களுடைய வர்க்கத்திற்கு சமம். சரிங்களா? பக்கம் × பக்கம். அதுவும் 961. ஏவோட மதிப்பு என்ன? 31 ஸ்கொயர் தான் வந்து 961. ஏவோட மதிப்பு 31 தான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 170. பிரமோத் வந்து 171 சேர் வந்து விற்கும் பொழுது அவனுக்கு வந்து 57 சேர்களுடைய விற்பனை விலைக்கு இணையாக வந்து அவனுக்கு லாபம் கிடைக்கிது அப்படின்னா அவனுடைய லாப சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு SP - CP. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் என்ன அவனுக்கு? இப்போது 171 சேர் விற்கிறானா? 171 சேர் வந்து விற்கிறான். 171 SP மைனஸ் எத்தனை சேருக்கு எதிராக? 171 சேருடைய அடக்க விலைக்கு எதிராக விற்கும் பொழுது சரிங்களா அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 57 சேருனுடைய விற்பனை விலைக்கு இணையான அமௌண்ட் வந்து அவனுக்கு கிடைக்கிது. சரிங்களா?
இதுதான் கான்செப்ட். அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிபி இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 171 சிபி ஈக்குவல் டு மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் 171 எஸ்பி மைனஸ் 57 எஸ்பி சரிங்களா. இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 57 சேரனுடைய எஸ்பிக்கு சமம் 171 சேர வைக்கும் பொழுது சரிங்களா. ரொம்ப சொல்கிறேன். எஸ் 171 மைனஸ் எத்தனை கணக்கு 9வது கணக்கு. ஸோ 171 மைனஸ் 57 ஈக்குவல் டு என்ன வரும் 114 எஸ்பின்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போது சிபியும் எஸ்பியும் ஒரே பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா சிபி வகுத்தல் எஸ்பி ஈக்குவல் டு என்ன வரும் 114 வகுத்தல் 171 சொல்லி வரும். ஸோ சிபி வந்து 114, எஸ்பி வந்து எவ்வளவு 171, எவ்வளோ கூடியிருக்கு 57 வந்து மதிப்பு கூடியிருக்கு. ஸோ வந்து ப்ராஃபிட் எவ்வளவு ப்ராஃபிட் வந்து 57 ப்ராஃபிட்டு. சிபி எவ்வளவு ஸோ 57 ப்ராஃபிட் எதுலேருந்து ப்ராஃபிட் அப்படின்னா 114க்கு வந்து அடக்கு விலை 114 ரூபா சரிங்களா. ப்ராஃபிட் வந்து 57 ரூபா அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அவருக்கு கிடைச்ச லாப சதவீதம் வந்து 50%. இந்த கான்செப்ட் படி போட்டிங்க ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபின்ற கான்செப்ட் படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு வந்து விடை கிடச்சிரும். அடுத்ததான் ஒரு 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 20. 8 நம்பருடைய ஆவரேஜ் 20. அடுத்த 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 21 அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 எண்களுடைய ஆவரேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8 எண்களோட டோட்டல் என்ன 8 × 20. அதுலேருந்து வந்து இந்த 5 எண்களுடைய மொத்த அளவையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு ஒரு எண் கிடைக்கும். அந்த வேல்யூவில் வந்து 3ஆல் வகுத்துட்டிங்க. எத்தனை பேருக்கு தேவை 3 பேருடைய ஆவரேஜ் தான் தேவை. ஸோ 3ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான 3 பேருடைய ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அப்படின்னா 8 பேருடைய மொத்த வேல்யூ மைனஸ் 5 பேருடைய மொத்த வேல்யூ வகுத்தல் 3 சரிங்களா. 160 மைனஸ் 105 அப்பான் 3 ஈக்குவல் டு 55 வகுத்தல் 3. இதோட மதிப்பு என்ன வரும் 1 3 3 18 3 54 18.33தான் ஆன்சர். சராசரி வந்து 18.33 சரிங்களா. அடுத்ததாக 2 ட்ரெயின் ஈக்குவல் லென்த் உள்ள 2 ட்ரெயின் வந்து ஒரு பேரலல் லைன் இணையாக வந்து போய்கிட்டு இருக்கு சேம் டைரெக்ஷனில் சரிங்களா. ஒன்றுடைய ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர், இன்னொன்னுடைய ஸ்பீடு வந்து 22 கிலோமீட்டர். இதில் வேகமாக போகக்கூடிய ட்ரெயின் வந்து மெதுவாக போகக்கூடிய ட்ரெயின் வந்து 40 செகண்டில் வந்து முந்திடுதாமா சரிங்களா. ஸோ ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போகிற ட்ரெயினை வந்து 40 செகண்டில் வந்து கடந்துருது அப்படின்னா இந்த ட்ரெயினுடைய ஒவ்வொரு ட்ரெயினுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ரெண்டுமே வந்து சேம் டேரக்ஷனில் போகுது அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன ரெண்டுமே வந்து சேம் டேரக்ஷனில் போகிறதுனால அதனுடைய ஸ்பீடு வந்து என்ன பண்ணணும் கழிக்கணும். 40 மைனஸ் 22 ஈக்குவல் டு 18 km/h சரிங்களா. இது வந்து ஸ்பீடு. நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியுமா தெரியும். நமக்கு டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஒரு ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னா 2 ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2x. ஸ்பீடு எவ்வளவு 18 km/h. km/hல இருக்குது, அதை மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும். ஸோ இன்ட்டு 5/18. ட்ரெயினுடைய டைம் எவ்வளவு 40 செகண்ட். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 200 மீட்டர்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 100 மீட்டர். ஒவ்வொரு ட்ரெயினுடைய லென்த்தோட மதிப்பு எவ்வளவு 100 மீட்டர். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்ததான் இருக்கு இந்த 6 டிஜிட் நம்பர் இருக்குது. இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து 11ஆல் வகுப்படணும் அப்படின்னா எந்த ஒரு சிறிய எண்ணை சேர்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 11ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா அந்த எண்களுடைய சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் சரிங்களா. புரியுங்க தனியாக எழுதலாம். 11ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் சரிங்களா மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட். சரி, ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் அப்புறம் இரட்டை இலக்கத்தினுடைய எண்களுடைய கூடுதல் இதுக்குள்ள ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எய்தர் 0 ஆர் டிவிசிபிள் ஆஃப் 11 சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்புறம் கூட்டிக்கலாமா. ஸோ 5 கூட்டல் 7 கூட்டல் 6 மைனஸ் 4 கூட்டல் 3 கூட்டல் 3 இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 10 13 18 மைனஸ் 7 10 ஈக்குவல் டு 8. எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும் சரிங்களா. மிச்சம் 8 வந்து நம்ம கூட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த எண் முழுமையாக வந்து 11ஆல் வகுப்படும் சரிங்களா. ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதலுக்கு உள்ள வித்தியாசம் வந்து 0வாக இருக்கணும் அல்லது 11ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் முழுமையாக வந்து 8ஆல் வகுப்படும். இதுதான் ரூல் சரிங்களா. அடுத்ததான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்குப்பா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 ரூபா 6 புள்ளி பிரின்சிபல் வந்து 2000 ரூபா
அதுக்கு 6.25% வந்து ஒரு வருடத்துக்கு வந்து வட்டி சதவீதம் அப்படின்னா இந்த நாள் 12 பிப்ரவரி 2023 வந்து 26 ஏப்ரல் 2023 வரைக்கும் எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நாட்களை வந்து நீங்கள் எண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதில் ரெண்டுலேயும் வந்து 30 நாள் வச்சாலும் எவ்வளோ 60 நாள் இருக்குமா, அடுத்து ஒரு பிப்ரவரி, மொத்தமே வந்து இந்த மாதிரி 2 மாதம் அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இதில் டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா 73 டேஸ் இருந்து இருக்கும். நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 73 டேஸ் இருக்கும். ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து 365 நாள் வகுப்படக்கூடிய ஒரு நம்பராக தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள், மேக்ஸிமம் 73 நாள், 146 நாள், அப்புறம் 219 நாள், இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்போ 2 மாதத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா 73 நாள் சொல்லி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 73 நாள்னால் வருஷத்துக்கு எவ்வளவு 365 வகுத்தல் இது 2 அடி கொடுத்தீங்கன்னா அப்போ இயராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1/5 இயர். சரிங்களா? இப்போது 6.25% பின்ன வடிவம் என்ன 1/16. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுக்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. சரிங்களா? அப்போது நமக்கு என்ன பிரின்சிபல் எவ்வளவு 2000 ரூபாய். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 6/100 தானே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது வந்து பின்னோடத்தில் மாற்றமா அப்போ 1/16 இன்ட்டு டைம் என்ன 1/5. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 280 அடி கொடுத்தீங்கன்னா 2 160, அப்புறம் 40 இருக்கும், 40 ஒரு 0 400. ஸோ 5 400. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 25 ரூபா சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த 6.25 நம்ம வந்து பின்ன வடிவத்தில் மாற்றிட்டீங்கன்னா உங்களால் வந்து பெருக்கிறது ஈஸி. அது இல்லாமல் 6.25 சொல்லி நீங்கள் அப்படி டேரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களால் வந்து பெருக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது சதவீதத்தை வந்து பின்ன வடிவத்தில் மாற்றுறதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாகும். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 73 டேஸ் 146 டேஸ் சரிங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி டேஸில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள், அந்த டேஸ் தான் வந்து வரும். சரிங்களா? ஏன்னா அது வந்து 365 வகுப்படக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். ஸோ 73 நாள் 146 நாள் 219 நாள் தான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கணக்கு போட முடியும். சரிங்களா? அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது சேம் கான்செப்ட். 6 டிஜிட் நம்பரு, அந்த நம்பரோட எந்த எண்ணை வந்து கூட்டினீங்க அப்படின்னா 11 ஓப்பன் சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. 4 கூட்டல் 6 டிஜிட்டில் உள்ளது பூரா கூட்டுங்க. 4 கூட்டல் 7 கூட்டல் 9 சரிங்களா, மைனஸ் 9 கூட்டல் 0 கூட்டல் 4. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன 9 4 இருக்குது. ஸோ இங்கேயும் 9 4 இருக்குது. அப்போ வித்தியாசம் என்ன எக்ஸோட மதிப்பு 7 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. 7 வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து முழுமையாக 11 நாள் வந்து வகுப்படும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு ஸ்கூலில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கலந்துக்கிறாங்க. இது கேர்ள்ஸோட ரேஷியோ 1, பாய்ஸோட ரேஷியோ வந்து 5 அப்படின்னா கேர்ள்ஸோட மொத்த எண்ணிக்கை வந்து 247, ஆண்களோட எண்ணிக்கை எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ கேர்ள்ஸோட ரேஷியோ எக்ஸு, பாய்ஸோட ரேஷியோ 5x. சரிங்களா? கேர்ள்ஸ் வந்து எக்ஸு, பாய்ஸோட ரேஷியோ வந்து 5x அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னவா 247. சரிங்களா? அப்போ 5xோட மதிப்பு என்ன 5 × 247. ஸோ 247 எப்படி எடுத்துக்கலாம் 250ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா. 250 மைனஸ் 3 × 5 என்ன வரும் 5 5 25. ஸோ 1250 மைனஸ் 5 3 15. ஸோ ஈக்குவல் டு 1235 தான் ஆன்சர். சரிங்களா? பாய்ஸோட டோட்டல் எண்ணிக்கை 1235. அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு ஷாப்கீப்பர். சரிங்களா? ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு ஃபேனை வந்து விற்கிறார். ஒரு ஃபேன் சரிங்களா, ஒரு வந்து மின்விசிறி வந்து விற்கிறாரு. அதில் வந்து காஸ்ட் ப்ரைஸோட 60% வந்து அதிகமாக வந்து அந்த வந்து குறித்த விலையை மாற்றுறாரு. அடக்க விலையை விட குறித்த விலை வந்து 60% அதிகமாக வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்கிது 60 ரூபா லாபம் கிடைக்கிது. அப்படின்னா அவர் வந்து லிஸ்ட் ப்ரைஸ் அந்த குறித்த விலை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்னது காஸ்ட் ப்ரைஸ், இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ். சரிங்களா? இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 100 சொல்லி மதிப்பு வச்சுட்டோம்னா அதோட எவ்வளோ கூட வச்சுருக்காரு 60% வந்து கூட வச்சுருக்காரா. லிஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 60%, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கூட வச்சுருக்காரு. அப்போ 160 ரூபா இருக்குமா. சரிங்களா? இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா இதில் இருந்து அவர் என்ன பண்ணுறாரு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாருனா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 70% இருக்குமா. செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 70% இருக்குமா. 30% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா அப்போ 160 × 70 வகுத்தல் 100 என்னவாக இருக்கும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0 0 போயிடும். அடுத்து 15 7 15 7
70 105 16 ஏழா 112. அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும்? எஸ்பியோட மதிப்பு 112 சரிங்களா. எஸ்பியோட மதிப்பு 112. இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அடக்கு விலை 100, மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை 160, அதுலேருந்து வந்து 30% டிஸ்கவுண்ட் போக 112 ரூபா விற்பனை விலை. அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 60 ரூபா லாபம் கிடைக்குது சரிங்களா. எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 60 ரூபாய் லாபம் கிடைக்கிது. இந்த 60 ரூபாய்ன்ற என்ன? ப்ராஃபிட்டு. இந்த சிபிக்கும் எஸ்பிக்கும் உள்ள வித்தியாசம் தானே, அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வித்தியாசம் தானே ப்ராஃபிட்டு. அப்போ ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன? 12 சரியா. 12 ரேஷியோவா? 12 ரேஷியோட மதிப்பு என்ன? 60 ரூபாய். அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன? 5 ரூபாயாக இருக்குமா சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை? லிஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை. ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் என்ன இங்கே? 160. ஸோ 160 × 5 = 800 ரூபாய்ன்றதான் அவர் வந்து குறித்த விலையாக இருக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் ப்ரைஸை வந்து காஸ்ட் ப்ரைஸோட 60% வந்து மார்க்கெட் ப்ரைஸை மாற்றுறாங்க, குறித்த விலையை மாற்றுறாங்க. அடக்க விலையோட 60% அதிகமாக வச்சு குறித்த விலையை மாற்றுறாங்க. இந்த குறித்த விலையிலேருந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தானா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? விற்பனை விலை என்னவாக இருக்கும்? 70% இருக்குமா? 70% மதிப்பு 160லேருந்து 70% மதிப்பு 112. அப்போது அடக்க விலை 100, விற்பனை விலை 112. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 12 ரேஷியோ. 12 ரேஷியோட மதிப்பு லாபம் வந்து 60 ரூபா. அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு 5 ரூபா. நமக்கு தேவையானது என்ன? குறித்த விலை தான் தேவை. குறித்த விலையோட மதிப்பு 160 × 5 = 800 ரூபாய்ன்றது குறித்த விலையாக இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி கணக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரே செட்டில் சரிங்களா. ஒரு பேங்க் வந்து 6.8% வந்து கூட்டு வட்டி கொடுக்குது சரிங்களா. கூட்டு வட்டி கொடுக்கும்போதில் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க? அரையாண்டுக்கு வந்து கூட்டு வட்டி கொடுக்குறாங்க சரிங்களா. அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4879 ரூபாய் வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1 ஜனவரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து 1 ஜூலையிலும் அதே மாதிரி சேம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த வருடத்தோட முடிவில் வந்து எவ்வளவு கிடைக்கும் சொல்லி கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6.8. ஸோ அரையாண்டுக்கு கொடுக்குறதுனால அதோட என்ன பண்ணுவோம்? 6/2 சரிங்களா. அப்போ 6.8 வகுத்தல் 2 3.2% தான் வந்து 3.4% தான் வந்து வட்டி சரிங்களா. அப்போ டைம் என்ன ஆகும்? டைம் 1 வருஷம்னா அரையாண்டு கொடுக்குறதுனால அதை வந்து அப்படியே 2ஆல் பெருக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2ஆல் வகுக்கணும், டயத்தை வந்து 2ஆல் பெருக்கணும். ஸோ டைம் வந்து என்ன வரும்? 2 இயர்ஸ்னு சொல்லி வருமா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் இயரு, அப்புறம் பாருங்க இங்கே ஃபஸ்ட் இயரு, அடுத்து இங்கே செகண்ட் இயர் சரிங்களா. ஃபஸ்ட் இயரில் என்ன வரும்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 4879 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவாரா சரிங்களா. 1 ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாரா? அவருக்கு வந்து 1 ஜூலை இப்போ என்ன அவருக்கு வந்து ஒரு வட்டி கிடைக்கும். இதே அமௌண்ட்டுக்கு டிசம்பர் மாதம் ஒரு வட்டி கிடைக்குமா சரிங்களா. இப்போ 2 வட்டி. அடுத்ததாக இந்த டிசம்பர் மாதம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வருடத்தில் இந்த ஜூலை மாதம் கிடச்ச வட்டி அசலுக்கு இந்த வட்டிக்கு இன்னொரு வட்டி கிடைக்கும் சரிங்களா. அடுத்ததாக இந்த ஜூலை மாதத்தில் வந்து என்ன பண்ணுறாரு? மறுபடியும் வந்து ஒரு 4879 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு டிசம்பரோட முடிவில் வந்து ஒரு வட்டி கிடைக்குமா? ஸோ எக்ஸ். ஸோ நமக்கு தேவையான மதிப்பு என்ன? 3x + y சரிங்களா. கண்டுபிடிச்சலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து 4879 ரூபாய்க்கு 3.4% பர்சன்டேஜ் வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக பார்த்தே போட்டுருவேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிள் போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெருக்கியே தான் ஆகணும், வழியே கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி கணக்கெலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கடைசியாக போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டைம் நிறைய மிச்சமாகும். ஸோ உங்கள் ஈகோ மட்டும் இந்த இடத்துல காட்டிடாதீங்க. எனக்கு இந்த கணக்கு தெரியும், நான் போட்டு பார்த்துருக்கேன், அதனால் வந்து நான் அந்த கணக்கை வந்து மல்டிப்ளை பண்ணி நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயம் ரொம்ப எடுக்கும் சரிங்களா. ரெண்டாவது, இந்த அசலுக்கு வட்டி கிடச்சிச்சு, அப்புறம் இந்த வட்டிக்கு வட்டி வேணும் இல்லையா. ஒய்யோட மதிப்பு ஈக்குவல் எவ்வளோ வரும்? 5.64 ரூபா சரி. நமக்கு என்ன தேவை? 3x + y சரிங்களா. எக்ஸோட மதிப்பு தெரியும். ஸோ 165.88 × 3 இதனுடைய மதிப்பு அளவு 497 ரூபா 64 பைசா சரிங்களா. இதோட வந்து ஒய்யோட மதிப்பை கூட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 28,503 சரிங்களா. 503.29 தான் ஆன்சர் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். 3x + yன்றதான் இந்த கணக்கில் வந்து வட்டியாக வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சேம் கணக்குப்பா, அதே மாடல் தான். 3x + y கண்டுபிடிச்சலாமா?
ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 4.6% வருமா? 4.6% வருமா? ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹாஃப் இயர், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு 2907 ரூபாய்க்கு 4.6%ல் வட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 133 ரூபா 72 பைசா, சரிங்களா? அடுத்தது அந்த 133 ரூபா 72 பைசாவுக்கு 4.6% வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் 15 பைசா, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை? 3x + y, சரிங்களா? இன்ட்டு 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 401 ரூபா 401 ரூபாய் 16 பைசா. அதோட வந்து 6 ரூபா 15 பைசா கூட்டினீங்கன்னா மொத்தம் 407 ரூபா 31 பைசா வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்ததான் ஒரு விற்பனையும் பொழுது ராகவ் வந்து 100 ரூபா மதிப்புள்ள நோட் புக் வந்து 77% டிஸ்கவுண்ட் வாங்குறான். ரெண்டாவது வந்து 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பேனா வந்து 16% வாங்குறான், 16% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறான். அப்படின்னா அவனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சேவிங்ஸ்ன்றது இங்கே என்ன அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் தான் இங்கே சேவிங்ஸ். டிஸ்கவுண்டோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. 100 × 77/100 77% ப்ளஸ் 100 × 16%, சரிங்களா? இது அடி எடுத்திங்கன்னா 77 கூட்டல் 16 87 93 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அவங்க எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்டைன் மார்க்ஸ் மோர் தென் 135? 135க்கு மேலே வந்து எத்தனை பேர் வந்து மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 135 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து எத்தனை பேர் இருக்காங்க? 2 8 10 10 15 19 20 தான் ஆன்சர், சரிங்களா? ஆனால் அவன் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்? 18 கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் வந்து 20 தான் ஆன்சர். 135க்கு மேலே 135 மார்க் இங்கே இருக்குது. ஸோ 135க்கு அடுத்து மோர் தென் 135 சொல்லி கொடுத்தான். அப்போ ஆன்சர் வந்து 20 தான் ஆன்சரு. பட் இவன் வந்து 18 கொடுத்துட்டான். இந்த ரெண்டை வந்து அவன் வந்து கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பார் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி அவன் வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இந்த மார்க் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் ஆன்சர் வந்து 20 தான் ஆன்சர். அடுத்ததாக வாட் ரேஷியோ மஸ்ட் சுகில் ஹோல்சேலர்? ரைட். சுகில் வந்து ஒரு ஹோல்சேலர். அவர் வந்து 45 ரூபா மதிப்புள்ள ஒரு கோதுமையும் அடுத்து 75 ரூபா மதிப்புள்ள ஒரு கோதுமையும் வந்து ஒன்றா கலந்து விற்கிறாரு. அப்படி விற்கும் பொழுது அவருடைய விற்பனை விலை வந்து 80 ரூபா வந்து கிடைக்குது, சரிங்களா? 80 ரூபா. அவருக்கு வந்து 25% லாபம் கிடைக்கலாம். அப்படின்னா அவர் என்ன ரேஷியோவில் வந்து இந்த கோதுமை வந்து கலந்து விற்றார் அப்படின்னா அவருக்கு வந்து 80 ரூபா லாபம், 25% லாபம் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் கான்செப்ட்டு. சிபி என்ன வரும்? வெயிட் குவான்டிட்டி, சரிங்களா? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து 45 ரூபா பெருமானம், ஒரு கிலோ 45 ரூபா மதிப்புள்ள ஒரு கோதுமை. அடுத்து 75 கிலோ மதிப்புள்ள ஒரு கோதுமை, சரிங்களா? 75 ரூபா மதிப்புள்ள ஒரு கிலோ கோதுமை, சரிங்களா? இது ரெண்டையும் கலந்து வைக்கும் போதில் கலந்து விற்கிறார். செல்லிங் விற்கும்போது 80 ரூபா ஒரு கிலோவுக்கு வச்சு விற்கிறார். அவரோட லாபம் 25%. அப்போது இது என்னது? சிபி கிடையாது, எஸ்பி. 25% லாபம் அப்படின்னா எவ்வளவு? 1/4. இதோட கான்செப்ட், இதோட பின்ன வடிவம் 1/4, சரிங்களா? 4 வந்து அடக்க விலை அப்படின்னா 4 சிபி அப்படின்னா 4 சிபி அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளவு? 1. ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 5ன்னு சொல்லி இருக்குமா? 5 ரேஷியோ இருக்குமா? 5 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு? 80 ரூபா. நமக்கு என்ன தேவை? காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை, சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் நம்ம குவான்டிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4ஓட மதிப்பு என்ன வரும்? 64 சொல்லி வருமா? 4ஓட மதிப்பு 64 ரூபாய். அவ்வளோங்க. இதில் நீங்கள் போட்டிங்கன்னா குவான்டிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நம்மகிட்ட என்ன இருக்குது? 45 ரூபா பெருமானம் உள்ள ஒரு கோதுமை, அடுத்து 75 ரூபா பெருமானம் மதிப்புள்ள ஒரு கோதுமை. இதோடைய கலந்து விற்கும் போது 64 ரூபா அதனுடைய அடக்க விலையாக இருக்கும், சரிங்களா? விற்கும் பொழுது குவான்டிட்டி என்ன வரும்? 64 45 போச்சுன்னா என்ன வரும்? 10 20 19, சரிங்களா? 75 64 போச்சுன்னா என்ன வரும்? ஸோ இங்கேருந்து இதை கழிக்கணும், அடுத்து இங்கேருந்து இதை கழிக்கணும், சரிங்களா? இதில் கழிச்சிங்க அப்படின்னா 11 சொல்லி வரும். ஸோ அவர் வந்து அவருடைய அளவு வந்து எடை அளவு எவ்வளோ இருக்கணும்? 11:13 ரேஷியோவில் வந்து கலந்து விற்றாருன்னா அவருக்கு வந்து 80 ரூபா வந்து 25% லாபத்தில் வந்து அவர் வந்து விற்க முடியும், சரிங்களா? 11:19 தான் கணக்கு. ஆன்சர் ஃபஸ்ட்டு சிபி கொடுத்துட்டான், ரெண்டாவது சிபி கொடுத்துட்டான். பட் கொடுத்தது மூணாவது வந்து மீன் ப்ரைஸில் வந்து நடுவில் வந்து செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டான். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி
11:19 சொல்லி இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இதை சுருக்குங்க. இதை சுருக்குனிங்கன்னா இங்கே வந்து 7 வரும். இதை அப்படி எடுத்திங்கன்னா 1 சரிங்களா. இதை அப்படி எடுத்திங்கன்னா 1 1 × 1 இந்த ஹோல் செட்டோட மதிப்பு 1 தான். ஸோ 280 × 1 அதோட மதிப்பு 280 தான் சரிங்களா. அடுத்த கணக்கு இது நம்ம வந்து அடிக்கடி பார்த்துட்டு வர கணக்கு சரிங்களா. சேமாக அந்த நம்பர் அப்படி எழுதுங்க. தசமத்துக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. எந்த நம்பர் தசமத்து அந்த கோடு இல்லாமல் தசமத்துக்கு அடுத்து எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே கழிச்சிருங்க இந்த மொத்த நம்பர்லேருந்து. இப்போ கீழே என்ன பண்ணணும், எத்தனை பார் இருக்கோ எத்தனை டிஜிட்டுக்கு வந்து பார் இருக்கோ அத்தனை 9. ஒரே ஒரு டிஜிட்டுக்கு தான் பார் இருக்குது 9. எத்தனை டிஜிட்டுக்கு பார் இல்லாமல் தசமத்துக்கு அடுத்து இருக்கோ அத்தனை 0. அப்போ 2 0 -39. 2 நம்பருக்கு மேலே பார் இருக்குது. ஸோ 99. ஸோ 900க்கும் 99க்கும் மீச்சியமாக எடுத்தீங்க அப்படின்னா 9 100 11 1100. ஸோ 900 × 11 = 9900 தான் அதோடைய எல்சிஎம்மாக இருக்கும் சரிங்களா. எல்சிஎம் வந்து 9900 இருக்கும். ஸோ இதை வந்து என்ன வரும், 121 123 12 கழிச்சிங்க அப்படின்னா 111 வரும். இங்கே 900 இன்ட்டு என்ன வரும், 11 பெருக்கணுமா, மேலே இங்கேயும் 11 பெருக்கணுமா சரிங்களா. மைனஸ் இங்கே என்ன வரும், 39 இன்ட்டு 100 சொல்லி வருமா, 99 × 100. அப்போது மீச்சம் என்ன வரும், 990 ரூபா. 990 மைனஸ் 1011 × 11 என்ன வரும், கரெக்டான நம்பர் என்ன, 23 1221 சொல்லி வரும். 1331 1221 மைனஸா சாரிங்க ப்ளஸ்ஸுங்க, எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸுங்க, ப்ளஸ் 3900 சொல்லி வரும் சரிங்களா. இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்னா 5121 வகுத்தல் 9900 சொல்லி வரும். இதை வந்து ஒரு 2 பக்கம் மேலே கீழே 9 அடி எடுத்தீங்க அப்படின்னா 569 வகுத்தல் 1100 சொல்லி நமக்கு தேவையான விடை கிடைக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். இங்கே பார் எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். பார் இல்லாமல் எத்தனை நம்பர் தசமத்துக்கு அடுத்து இருக்கோ அத்தனை 0 போடணும் சரிங்களா. இந்த மாதிரி பார் உள்ளே வச்சு கோடு வச்சும் கோடு இல்லாமல் நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு எந்த நம்பருக்கெலாம் கோடு இல்லாமல் இருக்கோ அந்த நம்பரை வந்து கழிச்சிருங்க சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஒரு ஷாப்கீப்பர் சரிங்களா, அவருடைய மார்க்ஸ் அண்ட் ஆர்டிகல் அட் எக்ஸ் ரூபாய் சரிங்களா. குறித்த விலை வந்து எக்ஸ் ரூபாய் சரிங்களா. அதில் வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அடுத்து வந்து ஒரு வேட் வந்து 70% வந்து அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ விற்பனை விலை எவ்வளவு, 255 ரூபா. அப்படின்னா அந்த குறித்த விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. குறித்த விலை வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அடுத்து 70% வந்து வேட் வரி வந்து விதிக்கிறாரு. அப்படி விதிக்கும் போது கடைசியாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 255 ரூபா. அப்படின்னா குறித்த விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. குறித்த விலை எக்ஸு சரிங்களா. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாரு, 40% கொடுக்குறாரு. அப்போ விற்பனை விலை எவ்வளோ இருக்கும், 60% இருக்குமா சரிங்களா. இங்கே ஏன் 60% மாத்திரம் அப்படின்னா இங்கே நமக்கு தெரிஞ்சது விற்பனை விலை தான் தெரியும். ஸோ அப்போ விற்பனைக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து 40%, விற்பனை அப்போ எவ்வளோ இருக்கும், 60% இருக்கும். 70% வேட் விதிக்கிறார். அப்போ கஸ்டமர் எவ்வளோ கொடுப்பாரு, 120 ரூபா கொடுப்பாரா. ஸோ 100லேருந்து 70% அதிகமாக்கணும் சரிங்களா. வகுத்தல் 100 ஈக்குவல் டு எவ்வளவு, 255 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். அடுத்ததான் இங்கே 17 இருக்குது. ஒரு 17 17 அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 17 17 மிச்சம் 8 5 17 85. அப்போ மதிப்பு என்ன வரும், 1015 × 100 வகுத்தல் 6ன்னு சொல்லி வரும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 3 15 2 3 6 அடிச்சிங்கன்னா 50. ஸோ மதிப்பு எவ்வளோ வரும், 250 ரூபா தான் வந்து குறித்த விலை எவ்வளவு, 250 ரூபாய். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு ப்ரைஸ் ஆஃப் ஃபியூல் டிக்ரீசஸ். ஒரு எரிபொருளோட விலை வந்து 3 மாதம் வந்து அடுத்தடுத்து வந்து குறையுது. 25%, 60%, அப்புறம் 10% குறையுது. அடுத்த 4வது மாதம் என்ன ஆகுது, 60% வந்து கூடுது. அப்படின்னா அது மொத்தமாக வந்து 4 மாதம் கழித்து வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எவ்வளோ ஆயிருக்கும் சொல்லி கேட்குறாங்க. 4 மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் எக்ஸ் சரிங்களா. இப்போ விற்பனை விலை 25% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும், 75% இருக்குமா.
அடுத்து 2வது மாதம் 60% டிக்ரீஸ் ஆகுதுன்னா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும்? 40% இருக்குமா? அடுத்து 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும்? 90% இருக்குமா? அடுத்து 4வது மாதம் எவ்வளோ இருக்குது? 60% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 160 வகுத்தல் 100 இது எல்லாத்தையும் சுருக்குங்க. ஸோ இது அடி எடுத்திங்கன்னா 3 4 அடுத்து இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 அடுத்ததான் இது வந்து 8 5 இப்போ அடி எடுத்திங்கன்னா அடுத்து 4க்கு 4 அடி ஆயிரும். ஸோ மேலே என்ன வரும்? 3 × 9 × 8ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 98 72 72 3 98 72 72 98 72 3 216. சரிங்களா? 16 வகுத்து கீழே என்ன வரும்? 5 × 100 500ன்னு சொல்லி வரும். ஸோ 500ல் இருந்தது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 216 மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னா 284 வந்து குறைஞ்சிருக்கும். சரிங்களா? 284 எதுலேருந்து குறைஞ்சிருக்கு? ஸோ பர்சன்டேஜ் எவ்வளவு? 284லேருந்து 500லேருந்து 284 குறைஞ்சிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளவு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 500. ஸோ 5 5 25 மிச்சம் 34 6 5 30 மிச்சம் 4 0.80%. 56.80% தான் கரெக்டு. படம் வந்து 56.79 கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து கரெக்ட் கிடையாது. 56.8% தான் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கான். சரிங்களா? 56.80% தான் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? டிக்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து காரை வந்து 3.5 மணி நேரத்தில் 39 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மணிக்கு 39 கிலோமீட்டர் வேகத்தில் 3.5 மணி நேரம் பயணம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அவரோட ஸ்பீடை வந்து 9 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு 1 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணார் அப்படின்னா இந்த மொத்த டிஸ்டன்ஸோடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா? அப்போ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3.5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகிறாரு? 39 கிலோமீட்டர் பயணப்படுறாரு. அடுத்ததாக ஒரு 1 மணி நேரத்தில் கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஹிஸ் ஸ்பீடு 9 கிலோமீட்டர். சரிங்களா? 9 கிலோமீட்டர் அதிகப்படுத்துகிறார். அப்போது 1 × 39 கூட்டல் 9 48 வகுத்தல் மொத்தம் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாரு? 3.5 + 1 மணி நேரம். அப்போ மொத்தம் 4.5 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து சுருக்குனிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 26வது கணக்கு. ஸோ இங்கே 3.5 வந்து 7.2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? 7 வகுத்தல் 2 × 39 கூட்டல் 48 வகுத்தல் இங்கே 9.5 என்ன எடுத்துக்கலாம்? நம்ம வந்து 4.5 வந்து 9 வகுத்தல் 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40 4 280 ஒரு 7 போச்சுன்னா 280 ஒரு 7 போச்சுன்னா 273 வகுத்தல் 2 கூட்டல் 48. ஸோ 48 என்ன மாற்றலாம்? 96 மாற்றிட்டோம்னா அடிமானத்தில் 2 ஓகே வந்துடுமா? 96 வகுத்தல் 2 வகுத்தல் 9 வகுத்தல் 2. சரிங்களா? இப்போது மேலே 96னா 273 79 366 வகுத்தல் 2 இன்ட்டு இங்கே கீழே இருக்க 9/2 மேலே பம்பத்தில் தலையிலே மாறும் 2 வகுத்தல் 9. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 369 ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 41 கிலோமீட்டர் பர் வேகத்தில் தான் வந்து அவர் என்டையர் டிஸ்டன்ஸ் வந்து கடந்திருப்பார். 49 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் தான் வந்து அவர் என்டையர் ஜேர்னியை வந்து கடந்திருப்பார். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான இந்த மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம்ன்றது தான் கான்செப்ட். அடுத்து ரகு வந்து அவனுடைய ஜேர்னி வந்து 20 மணி நேரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் சரியா பாதி தூரத்தை வந்து 27 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறான். ரெண்டாவது மீதி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 54 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறான். மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறான். அப்படின்னா மொத்த லென்த்தோடைய அந்த மொத்தம் ஜேர்னியோட லென்த் எவ்வளோ சொல்லிக்கிறான்? எவ்வளோ தூரம் வந்து அவன் பயணப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி பாதி தூரத்தை கடந்து ஒரு ஸ்பீடாக மீதி தூரத்தை வந்து இன்னொரு ஸ்பீடாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு நம்ம
ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா 2xy upon x + y. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன இங்கே 2 × 27 × 54 வகுத்தல் 27 கூட்டல் 54 ஈக்குவல் டு 2 × 27 × 54 வகுத்தல் 81. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 27 9 81 9 அடி எடுத்தோன்னா 6 54. ஸோ 2 3 6 6 × 6 36 மணி நேரம் 36 km/hன்றது அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு. நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் தேவை. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு? 36 km/h. டைம் எவ்வளவு? 20 மணி நேரம். மொத்தம் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கலந்துருப்பார்? 720 km வந்து அவர் வந்து ஜேர்னி பண்ணியிருப்பார். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு 3 ஃபர்னிச்சர் இருக்குது. அந்த 3 ஃபர்னிச்சரோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 15,960 ரூபா. சரிங்களா? 3 ஃபர்னிச்சருடைய ரேஷியோ விலை வந்து என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:5:7 அப்படின்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம்னா இதுதான். அதனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 3 ஃபர்னிச்சரோட மதிப்பு ஆவரேஜ் வந்து 15,960 ரூபா அப்படின்னா 3னுடைய மொத்த மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 3 × 15,960 சொல்லியிருக்குமா? சரிங்களா? இது வந்து மொத்த மதிப்பு. நமக்கு என்ன தேவை? இந்த மொத்த மதிப்பு எவ்வளவு? 15xோட மதிப்பு இந்த 3 × 15,960 ரூபா. சரிங்களா? இந்த 3 ஃபர்னிச்சரோட கூடுதல் அதோடைய ஆவரேஜோட பெருக்கல் 3 × ஆவரேஜோட பெருக்கலுக்கு சமமாக இருக்குமா? சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 3 × 15,960 வகுத்தல் 15. சரிங்களா? 3 × 15,960 வகுத்தல் 15ன்றதான் அதோட மதிப்பு. நமக்கு என்ன தேவை? 7x தான் தேவை. சரிங்களா? காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம் 3 × 15,960 வகுத்தல் 15 × 7 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 3 15. ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 5 15 4 5 5 9 1 5 மிச்சம் 4 9 45 2. சரிங்களா? அப்போய் கடைசியில் யூனிட் டிஜிட் 2 இங்கே 7 பெருக்குனிங்கன்னா 4ஆல் முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட் இருக்கணும். ஸோ ஆன்சர் 2234 22,344 ரூபான்றது தான் ஆன்சர். அடுத்ததாக பார்வதி அப்புறம் பரி இவங்க 2 பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து 7:15 ரேஷியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. அவங்களுடைய ஃபைனல் ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னா 1116 ரூபா அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய லாபத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தகவு. சரிங்களா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதே ரேஷியோவில் தான் ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு? 75 15 கூட்டல் 7 22 தான் ப்ராஃபிட். சரிங்களா? 22 எக்ஸோட மதிப்பு என்ன? 1166 ரூபா அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? 1166 ரூபா வகுத்தல் 22 அப்படி எடுத்திங்கன்னா 106 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 53. நமக்கு என்ன தேவை? அவங்க 2 பேரோட ப்ராஃபிட் கடையில் வித்தியாசம் எவ்வளவு? 8. ஸோ 8xோட மதிப்பு 8 × 53 கடைசியில் 4 முடியும். 8 5 400 8 3 24 424 ரூபா தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 424 ரூபாய். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்ததான் ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ ரெக்டாங்கிள் ஹூஸ் டைமென்ஷன். ஒரு செவ்வக வடிவத்தினுடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்கப்பா. ஒரு செவ்வக வடிவத்தினுடைய அளவீடுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்குள்ளே அமையக்கூடிய மிகப்பெரிய சர்க்கிள். சரிங்களா? சர்க்கிளினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான்ப்பா. இதுதான்ப்பா கணக்கு. சரியா? இதுக்குள்ளே அமையக்கூடிய மிகப்பெரிய சர்க்கிளினுடைய சுற்றளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அதோட டைமென்ஷனை 114 112. சரிங்களா? நீளத்தை விட அகலம் வந்து எப்போயுமே கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து செவ்வகத்துடைய பண்பு. ஸோ இது ABCDன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சிடிக்கு இணையாக வந்து இந்த வட்டத்தினுடைய மூலை விட்டு அமைஞ்சிருக்குமா? இந்த சிபிக்கு இணையாக வந்து இந்த வட்டத்தினுடைய மூலை விட்டு அமைஞ்சிருக்குமா? சரிங்களா? அப்போ டியோட மதிப்பு 112 மீட்டர். அப்படின்னா அதனுடைய ஆரத்தினுடைய மதிப்பு அந்த வட்டத்தினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு எவ்வளவு? 56 மீட்டராக இருக்குமா? சரிங்களா? அதில் பாதி மூலை வட்டத்தில் பாதி ஆரம், வட்டத்தின் ஆரம். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது என்ன? சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. சரிங்களா? 2πr. அப்போ மதிப்பு போட்டலாமா? 2 × பையோட மதிப்பு 22 வகுத்தல் 7
இன்ட்டு ஆரம் எவ்வளவு 56 மீட்டர். சரி எடுத்திங்கன்னா 8 44 இன்ட்டு 8 4 32 32 2 மிச்சம் 3 4 32 352 மீட்டர்ன்றதான் அந்த வட்டத்தினுடைய சுற்றுலனுடைய மதிப்பு. சரிங்களா? ஒரு செவ்வக வடிவத்தில் இந்த டைமென்ஷன் 114 112 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய செவ்வக வடிவத்தினுடைய அமையக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தின் சுற்றளவு 352 மீட்டர். சரிங்களா? அடுத்ததாக ஒரு கோளம், அந்த கோளத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கோளத்தினுடைய கொள்ளளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். சரிங்களா? ஒரு கோளத்தினுடைய வளைபரப்புக்கு ஃபார்முலா என்னப்பா 4/r². இதில் மதிப்பு கொடுத்தாங்களா 4 × 22/7 × 4/r². சரிங்களா? r² மதிப்பு 1386. சரிங்களா? இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 22 22 அடி கொடுத்தீங்கன்னா 63 சொல்லி வரும். சரிங்களா? 63. ஸோ r² மதிப்பு 63 × 7/4 = 441/4. அப்போ ஆரோட மதிப்பு என்ன வரும் 21/2 சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து ஆரத்தினுடைய மதிப்பு, அந்த வட்டத்தினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை வட்டத்தினுடைய கொள்ளளவு தான், சாரி அந்த கோளத்தினுடைய கொள்ளளவு தேவை. கோளத்தினுடைய கொள்ளளவு கூட ஃபார்முலா 4 கோளத்தினோட 4/3/r³. சரிங்களா? அப்போது 4/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 r³ மதிப்பு 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2. இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 2 4 அடி வரும். அடுத்து இங்கே 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 11 வரும். ஸோ 3 21 அடி ஆயிரும். சரிங்களா? அப்போ 11 × 441 = 1 1 கூட்டல் 1 4 5. அடுத்து 4 கூட்டல் 4 8. அடுத்து மிச்சம் ஒரு 4. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும் 4851 cm² தான் தேவையான ஆன்சர். முதல்ல சுற்றளவுக்கான ஃபார்முலா, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பினுடைய ஃபார்முலா கோளத்தினுடைய வளைபரப்பினுடைய ஃபார்முலா மூலிமா அந்த கோளத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஆரத்தை கண்டுபிடிச்ச கூட நமக்கு தேவையான வால்யூம் ஃபார்முலாவில் வந்து ஆரத்தோட மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 4851 cm² சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக ஒரு நகரத்தினுடைய பாப்புலேஷன் 1,40,000 அந்த நகரத்துடைய பாப்புலேஷன் முதல் வருஷத்தில் 5% இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது வருஷத்தில் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 2 வருஷம் கழித்து அந்த நகரத்தினுடைய மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 5%க்கு என்ன மதிப்பு பின்ன வடிவம் 1/20. சரிங்களா? 20%க்கு என்ன மதிப்பு 1/5. சரிங்களா? இப்போ 5ல் இருக்கிறது 1 கூடுது, அடுத்து 20ல் இருக்கிறது 1 கூடுது. சரிங்களா? பாப்புலேஷன் ஃபஸ்ட் இயர். சரிங்களா? சாரி, இது இனிஷியல் பாப்புலேஷன், இது வந்து நியூ பாப்புலேஷன். சரிங்களா? ஃபஸ்ட் இயரில் என்னவாக இருக்கும் ஃபஸ்ட் இயரில் 20ன்னு இருந்த பாப்புலேஷன் 5% அதிகரித்து 21 மாறுமா. அடுத்து செகண்ட் இயரில் என்ன மாறும் 5ன்னு இருந்த பாப்புலேஷன் 20% இன்க்ரீஸ் ஆகி 6ன்னு சொல்லி மாறுமா. ஸோ 100ஓட மதிப்பு பெருக்குங்க, 2 பக்கம் பெருக்குங்க. 100 20 × 5 100. இங்கே 126. சரிங்களா? 100ஓட மதிப்பு 1,40,000 அப்படின்னா அப்போது நமக்கு 1 மதிப்பு என்ன வரும் 126 மதிப்பு 2 0 போச்சுன்னா 1126 1400. கடைசியில் 4ல் முடியணும், யூனிட் டிஜிட் 4ல் முடியணும். 4க்கு அப்புறம் 2 0, 4க்கு அப்புறம் 2 0 இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1,76,400 சொல்லி அதோட மதிப்பு வந்து மாறி இருக்கும், அந்த மக்கள் தொகை வந்து மாறி இருக்கும். அவ்வளோதான் 1,76,400. சரிங்களா? எல்லா நேரமும் நம்ம வந்து முழுசாக பெருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூனிட் டிஜிட் வந்து மேக்ஸிமம் பாருங்கள், யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் போட முடியும். டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். சரிங்களா? இது சுருக்க சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இல்லை இருக்கிற பெருக்கிற புறம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாமா. ஸோ 5 3 15/4 மைனஸ் 2/4 மைனஸ் 3/4 மைனஸ் 1/4. அடிமானம் எல்லாம் சமமாக இருக்கா. அப்போ அடுக்கோட டேரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணிடலாமா. ஸோ 15 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 1 = 15 மைனஸ் 5 6. சரிங்களா? /4 = 9/4ன்றதா ஆன்சர். அடுத்ததாக இஷா அப்புறம் அன்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு 4,400 வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக எண்ட் ஆஃப் த இயரில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 8,800 கிடைக்குது.
இதில் இஷாவோட ஷேர் வந்து 1100 அப்படின்னா அன்ஷு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தகம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி தெரியும் சரிங்களா. இப்போ ப்ராஃபிட்டில் 8500 ப்ராஃபிட். 8500 ப்ராஃபிட்டில் இஷாவோட ஷேரு 1100 அப்படின்னா அன்ஷுவோட ஷேர் என்ன இருக்கும்? அன்ஷுவோட ஷேரு 7700 சொல்லியிருக்குமா? அப்போ அவங்களோட ரேஷியோ என்ன? 1:7. 1:7 தான் அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ சரிங்களா. அப்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்கும்? 1:7. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்கும்? 1:7 சொல்லி தான் இருக்கும் சரிங்களா. இது இஷா, இது அன்ஷு. இப்போ நமக்கு என்ன தேவை? அன்ஷுவோட இன்வெஸ்ட்மெண்ட் தேவை சரியா. நமக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 8x. 8xன்னு எடுத்துக்கலாம். இது xன்னு எடுத்துக்கினா 8x. 8xோட மதிப்பு 44,000 ரூபா அப்படின்னா 1xோட மதிப்பு 8 அடி எடுத்திங்கன்னா 5 8 40, அடுத்து 5 8 40, 5500 சொல்லியிருக்குமா. நமக்கு என்ன தேவை? அன்ஷுவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் தெரியும். அன்ஷுவோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மதிப்பு என்ன? 7x. 7xோட மதிப்பு 5500 × 7 சரிங்களா. 35, 5 மிச்சம் 3, 35, 38, 38,500 ரூபா தான் வந்து அன்ஷுவோட இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு நம்பர் 576 டிவைட் ஆகும்போதில் அதில் வந்து ரிமைண்டர் வந்து 75 கிடைக்குது. அதே சேம் நம்பரை வந்து 24 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ரிமைண்டர் சொல்லி கிடைக்கும் சொல்லலாம். மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த 75 ரிமைண்டர் வந்து 24 வகுத்துட்டு மிச்சம் என்ன வருமோ அதை வந்து டேரெக்டாக ஆன்சராக போட்டுருவாங்க சரிங்களா. அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. அப்படி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு இந்த கொடுக்கப்பட்ட நம்பர் 576, இந்த நம்பர் என்னவாக இருக்கும்? இந்த நம்பர் 576 வகுக்கக்கூடிய நம்பர் என்னவாக வரும் அப்படின்னா 576x + 75 சரிங்களா. இந்த நம்பர் தான் வந்து ஃபஸ்ட்டு 576 வகுத்துருப்பாங்க. வகுத்ததுக்காக மச்சம் நமக்கு ரிமைண்டர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 576 வந்து நமக்கு தேவையான நம்பர் எந்த நம்பரில் புதுசாக வகுக்க சொல்கிறாங்களோ அந்த நம்பரை வகுத்துட்டு ரிமைனிங் நம்பர் எதுவுமே வரல, 0 வந்துச்சுன்னா அடுத்து இந்த ரிமைண்டரை மட்டும் வகுத்துட்டு மிச்சம் என்னவோ அதை கொடுத்துருங்க. சப்போஸ் இது ஏதாவது ரிமைண்டர் வந்துச்சுன்னா அதை இந்த ஆல்ரெடி இருக்கிற ரிமைண்டரோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வகுத்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ வகுக்கலாமா? 24, 24, 24, 24, 48 சரிங்களா. நம்ம எழுதியே போட்டுடலாம். 576 24 வகுத்திங்க அப்படின்னா 24, 24, 24, 48, அப்புறம் என்ன இருக்குது? 9, 96. ஸோ 4 24 96. ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது ரிமைண்டர். ஓகே, அப்படின்னா 75 வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 75 வகுத்தல் 24, 3 24, 72, ரிமைனிங் அளவு 3. ஸோ ரிமைண்டர் வந்து 3 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு இந்த 576 முழுமையாக வகுப்படலை. சப்போஸ் இங்கே வேறு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் வகுத்து மீதி ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை வந்து ஆல்ரெடி இருக்கிற ரிமைண்டரோட சேர்த்து வகுத்திங்கன்னா தான் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இது வந்து எல்லா டைமும் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விடை கரெக்டான விடை கிடைக்கும் சரிங்களா. தேங்க்யூ.